Hi viewers, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃப் மெஷர் ஸ்பேஸில் லாஸ்ட் வீடியோவில் வந்து எம்எஸ் ஃபஸ்ட்டு இது வந்து மட்டும் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் வந்து எம்னோட சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதை எப்படி சிக்மா அல்ஜிப்ரானா என்னென்ன கண்டிஷன் இருக்கணும், அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ எம்லேருந்து ஒரு செட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த அதோட செட்டுடைய காம்ப்ளிமெண்ட்டு எம் நாட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? எம் நாட்லேருந்து அதாவது நான் எதை சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்ல போகிறோமோ அதுலேருந்து எடுக்கிற செட்டு அதோடைய காம்ப்ளிமெண்ட்டு அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த செட்டுடைய காம்ப்ளிமெண்ட் அந்த எம் நாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா சிக்மா அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி யூனியன் எடுத்தனாலும் அதுவும் அந்த எம் நாட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் இருந்துச்சுனாக்கா சிக்மா அல்ஜிப்ரா. எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 2. ஸோ காம்ப்ளிமெண்ட் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நமக்கு என்ன அந்த செட்டு தெரியும், எம் நாட் ஸ்கிரிப்ட் எம் நாட் எப்படி இருக்குது, உள்ள ஈங்கிற செட்டு இருக்குது such that E is written as A union B where B is in M and A is a subset of C and C is in M. therefore that subset is in அந்த செட்டு. ஓகேவா? எது சப்செட்னு சொன்னோமோ அது வந்து எம்மில் இருக்குது, அதோடைய மெஷர் வந்து 0வாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் லெட் இது வந்து எம் நாட். ஸோ நான் லெட் ஈங்கிறது எம் நாட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஈங்கிறது எம் நாட்லேருந்து எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கண்டிஷன் எல்லாமே ட்ரூ. ஓகேவா? E is equal to A union B, B in M and A is a subset of M, C in M. ஓகேவா? mu of C வந்து 0. ரைட்? ஸோ அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் டு ப்ரூவ் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா E காம்ப்ளிமெண்ட் வந்து இன் எம் நாட்னு சொல்லணும். ரைட்டா? ஸோ நான் E காம்ப்ளிமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஈங்கிறது வந்து A யூனியன் B the whole complement. ஸோ அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். A காம்ப்ளிமெண்ட் யூனியன் காம்ப்ளிமெண்ட் உள்ள வரும்போது யூனியன் என்ன ஆகிடும், இன்டர்செக்ஷன் ஆகிடும், விச் இஸ் அண்ட் B காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா நான் இங்கே E காம்ப்ளிமெண்ட் இங்கே எழுதுகிறேன் இல்லையா, யூனியனாக எழுதணும். ஓகேவா? இதை which can be written as யூனியனாக எழுதணும். ஸோ அந்த யூனியனாக எழுதி பிரிக்கிறது இந்த மாதிரி இதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஏ காம்ப்ளிமெண்ட் எம் நாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதை நான் யூனியனாக எழுதுறதுக்கு நான் ஏ காம்ப்ளிமெண்ட்டை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது இந்த செட்டு, ஈங்கிறது இதுலேருந்து எடுக்கிற சப்செட் 1 2 3 4 அதோடைய காம்ப்ளிமெண்ட் எழுதியிருக்கேன். காம்ப்ளிமெண்ட்னா எக்ஸ் மைனஸ் இது தான். ஓகேவா? ஸோ அண்ட் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏங்கிறது இதில் ஏ பிங்கிறது வந்து இந்த பிரிக்கிறது ஈயை இது ரெண்டு யூனியன் பண்ணால் ஈ வரணும் அது மாதிரி. ஸோ ஏங்கிறது 1,2 பிங்கிறது 3,4 அதோடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? சிங்கிறது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் சி. சிங்கிறது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் சி. அப்போ சி தான் பெரிய செட்டு. ஸோ ஏவை விட இன்னொரு பெரிய செட் அதை விட ஒரு பெரிய செட்டாக சி எழுதியிருக்கேன், சி காம்ப்ளிமெண்ட் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏ கேன் பி ரிட்டன் ஆஸ் நான் ஏவை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா சின்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஏங்கிறது சப்செட் ஆஃப் சி which implies A can be written as ஓகேவா A can be written as C minus A. ஓகேவா? இந்த மாதிரி எழுதலாம். அதுதான் இங்கே ப்ரூஃப். அதை ஜஸ்ட் எப்படி இது வந்து ஈக்குவல் தானா அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏவை வந்து அதாவது ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஏன்னு எழுதுகிறேன். ஸோ சிங்கிறது சி மைனஸ் ஏ இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண தெரியும் இல்லையா? இந்த வேல்யூஸ் எடுத்து போட்டு பண்ணும்போது என்னோடய வேல்யூ வந்து 1,2 கிடைக்குது. ரைட்டா? ஸோ சி மைனஸ் ஏங்கிறது 1,2 ஏவும் 1,2. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் தான். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ இதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா இந்த மைனஸை இன்டர்செக்ஷனாக மாற்றி எழுதுறேன். ஓகேவா? அந்த மைனஸை இன்டர்செக்ஷனாக மாற்றி எழுதும்போது இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் போடுறேன். இங்கே இன்டர்செக்ஷன் போட்டால் இங்கே பின்னாடி இருக்கிறதுக்கு ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடுவோம். அது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே போட்டிருக்கேன். ரைட்டா? சி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அதை அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது 1,2 which is ஏ. ரைட்டா? ஓகேவா? ஏங்கிறது இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் போட்டேன்னா சி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் உள்ளே கொண்டு வரும்போது சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் காம்ப்ளிமெண்ட் உள்ளே வரும்போது இன்டர்செக்ஷன் ஆகிடும் யூனியனாக மாறிடும். சி மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டு கேன்சல் ஆகிட்டு சி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி மைனஸ் ஏ மட்டும் வரும். இந்த காம்ப்ளிமெண்ட்டு கேன்சல் ஆகிடும். இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் இன் 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது சி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி மைனஸ் ஏ. ஓகேவா? இன்டர்செக்ஷன் இந்த பி காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ பி காம்ப்ளிமெண்ட்டை உள்ளே கொண்டு வருவோம். ஸோ இப்போ சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இந்த யூனியன்
C minus A intersection B complement. ரைட்டா? ஸோ இப்போ நான் யூனியன் ஆஃப் 2 டேர்ம்ஸாக எழுதிட்டேன். ஸோ ஒரு டேர்ம் வந்து ஒரு டேர்ம் வந்து எம்முக்குள்ளே இருக்கணும், இன்னொரு டேர்ம் சப்செட் ஆஃப் சியாக இருக்கணும். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை வந்து இன் எம்முன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? டு ப்ரூவ் C power C அதாவது C complement and B intersection B complement is M. ஓகேவா? எம்ன்னு நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த பிங்கிறது வந்து அதாவது ஏ யூனியன் பின்னு எழுதுனா அந்த பி வந்து எம்மில் இருக்கணும், ஏங்கிறது சப்செட் ஆஃப் சியாக இருக்கணும், சிங்கிறது எம்மில் இருக்கும். அது வந்து இது ஆஸ் யூஷுவல். ரைட்டா? ஸோ சி இப்போ இது இந்த இன்டர்செக்ஷன் வந்து எம்மில் இருக்குன்னு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ சொல்கிறதுக்கு இதில் வந்து எனக்கு என்ன தெரியும்னா, சின்ஸ் இப்போது எனக்கு நார்மலாக இன் ஜென்ரல் இந்த இ யூனியன் பி இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ இல்லையா? ஈயில் வந்து எனக்கு எல்லாமே ட்ரூ தான். நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பிங்கிறது எம்மில் இருக்குது, பி இஸ் இன் எம் அண்ட் சி இஸ் இன் எம். இது ரெண்டும் எனக்கு தெரியும். ஓகேவா? அப்போது சின்ஸ் எம் இஸ் அ சிக்மா அல்ஜீப்ரா, எம்ங்கிறது எனக்கு சிக்மா அல்ஜீப்ரா, அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட்டும் உள்ளே இருக்கும். சிக்மா அல்ஜீப்ரானா காம்ப்ளிமெண்ட்டும் கவுண்டபிள் யூனியனும் உள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பி எம்முக்குள்ளே இருக்குன்னா பி காம்ப்ளிமெண்ட்டும் எம்முக்குள்ளே இருக்கும், சி காம்ப்ளிமெண்ட்டும் எம்முக்குள்ளே இருக்கும். அப்போ நான் இன்டர்செக்ஷன் பண்ணேன், பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் போட்டேன்னா அதுவும் எம்முக்குள்ளே இருக்கும். இதை தான் நான் சொல்லணும், சொல்லிட்டேன். ரைட்டா? அதே மாதிரி இதை வந்து நான் சப்செட் ஆஃப் சின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சின்ஸ் C minus C intersection A complement வந்து subset of C, அதாவது இங்கே எழுதியிருக்கேன் ஜஸ்ட்டு C minus Aவும் இதுவும் ஒன்று. பிகாஸ் நான் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல B complement intersection C minus Aன்னு கிடச்சிருக்கு. இந்த C minus Aவை இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது ப்ரூவ் பண்ணுறேன், அது ரெண்டும் ஈக்குவல் தான், சேம் தான். ஸோ ஜஸ்ட் அந்த நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தா அது ஈக்குவல்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த C intersection A complementங்கிறது subset of C சின்ஸ் இங்கே இருக்குது. C intersections A complement வந்து subset of C ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ Cங்கிறது என்னது, Cங்கிறது 1 2 3, A complementங்கிறது 3 4 5. இது ரெண்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 வந்து subset of C-யாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து subset of C. நான் ரெண்டு பக்கம் B complement போட்டேன் அப்படின்னா B complement intersection C intersection A complement கண்டுபிடிக்கிறேன், which is a subset of B complement intersection. இதுக்கு பதிலாக C போடுறேன். ஓகேவா? இதுக்கு பதிலாக C போடுறேன், which is a subset of C. ஓகேவா? ஸோ அதனால் subset of B complement intersection இதுக்கு பதிலாக C போடுறேன். அப்போது இதை எழுதுறேன்னா B complement intersection Cங்கிறது subset of C. ஸோ அதை செக் பண்ணும்போது இது வந்து subset of C-யாக இருக்குது. therefore B complement intersection C intersection A complementங்கிறது subset of C. அதான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகேவா? since C intersection A complement is in subset of C, therefore B complement intersection இந்த செட் எடுத்தேன்னா which is a subset of this B complement intersection இதுக்கு பதிலாக C. ஸோ அது எதுக்கு சப்செட்டாக இருக்குது, Cக்கு சப்செட்டாக இருக்குது. ஓகேவா? C intersection A complement அது வந்து subset of C-யாக இருக்குது. ஸோ நான் சொன்ன செட்டு இது எம்முக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டேன், இது Cக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டேன். டு ப்ரூவ் B complement intersection C minus A is a subset of C, அதுதான் இங்கே இருந்தது சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இது ரெண்டும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி therefore C in M னா அதோடைய மெஷர் வந்து 0. therefore அப்போ இது எல்லா கண்டிஷனுமே எனக்கு இருக்குது. therefore நான் வந்து எடுத்த அந்த E காம்ப்ளிமெண்ட் வந்து M நாட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? காம்ப்ளிமெண்ட் வந்து எதுக்குள்ளே இருக்குது, M நாட்டுக்கு. இந்த E காம்ப்ளிமெண்ட் வச்சு தான் எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணேன். ஓகேவா? ஸோ E நான் எடுக்கல, E காம்ப்ளிமெண்ட்டுக்கு எடுத்தேன். எல்லா கண்டிஷன் அந்த E காம்ப்ளிமெண்ட்டுக்கும் எல்லா கண்டிஷன் இந்த கண்டிஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்குது. therefore அந்த E காம்ப்ளிமெண்ட் வந்து M நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட் இதில் பார்த்துருக்கோம், கவுண்டபிள் யூனிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம்.